இதுதான் என்னோட க்ளவுஸ். இது அழுக்கா இல்லை, ஆக்சுவலாக அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன். நைட் டைமில் யூஸ் பண்ணுற காகுல் இது. இது வந்து டே டைமில், இது வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ரொஃபஷனல் சைக்கிளிஸ்ட் யூஸ் பண்ணுற மாதிரியான காகுல் இது. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவது என்ன உங்களுக்கு போட்டுக்கிற உங்களுக்கு யூஸ் பண்ற ஐட்டம் என்ன வேற? இன்னும் ஒரு 2-3 ஐட்டம்ஸ் இருக்கு. இன்னொன்னு காகுல்ஸ் வந்து டைம்ல யூஸ் பண்ற காகுல் இது. இது வந்து நைட் டைம்ல யூஸ் பண்ற காகுல். ஓகே, இது நைட் டைம்ல யூஸ், இது வந்து டே டைம்ல. இது வந்து ஆக்சுவலா ஒரு ப்ரொஃபஷனல் சைக்கிளிஸ்ட் யூஸ் பண்ற மாதிரியான காகுல் இது. பட் ஆனால் குவாலிட்டி வைஸ் அந்த அளவுக்கு இல்லை. பட் ஆனால் இது வந்து ஒரு சைக்கிளிங் காகுல் இது. ஓகேவா? இது வந்து நான் டே டைம்ல யூஸ் பண்ணிப்பேன். எப்படின்னா ஹைவேஸ் போக்குள்ள ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள ரேசிங், நாங்கள் நடுவில் நாங்களே பசங்களுக்குள்ள நாங்கள் ரேசிங் கனெக்ட் பண்ணுவோம், டைமிங் செக் பண்ணுவோம். அப்போல்லாம் வந்து இந்த காகுல் யூஸ் பண்ணுவேன். இதுல இன்னொன்னு இருக்கு. இது வந்து ரெண்டுமே ரோட் பைக்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதுல இன்னொன்னு வந்து இந்த காகுல் ஒன்று இருக்கும். இது வந்து ஆக்சுவலா பைக்குக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த காகுல் வந்து பைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் வந்து எம்டிபி திங் இருக்கும். எம்டிபி ரேசிங்னா, எம்டிபி ரேசிங் பண்ண மாட்டோம் நாங்கள். ஆக்சுவலாக எம்டிபி ரேசர் கிடையாது. எம்டிபியில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஆரோவில் போக்குள்ள அங்கே ஃபுல்லாக ரொம்ப மட்டாக இருக்கும். அந்த இடத்துக்கு போக்குள்ள இது யூஸ் பண்ணுவோம். ஏன்னா மேலெல்லாம் சேர அழிக்கிற அளவுக்குலாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் நாங்கள். அதனால அப்போ வந்து இந்த காகுல் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஆக்சுவலாக எம்டிபி காகுல். இது ஸ்விம்மிங் காகுல் இது. ஆக்சுவலாக இது வந்து எப்படின்னா, இப்போ நாங்கள் என்னைக்கெல்லாம் ஹெவி ப்ராக்டிஸ் ஹைவேஸில் ஹெவி ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அப்போல்லாமே வந்து ஸ்விம்மிங் பூல் போயிடுவோம். டேரெக்டாக நாங்கள் ஸ்விம்மிங் பூல் போயிடுவோம். நாங்கள் ஸ்விம்மிங் பூல் போயிட்டு ஜாலியாக எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு, யூசி அப்படின்னு சில ரேஸ்லாம் இருக்கும், தெரியும், அது சைக்கிளிங் ரேஸ். அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஐஸ் பாத்னு ஒன்று எடுப்பாங்க. கண்டிப்பாக ஐஸ் பாத் எடுப்பாங்க. பிஃபோர் ரேஸுக்கு முன்னாடியே எடுப்பாங்க, ரேஸ்க்கு அப்புறமும் எடுப்பாங்க. இப்போலாம் வந்து ஐஸ் பாத் எதுக்குன்னா உடம்பு ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணி கூலர் பண்ணி விடுறாங்க, அந்த ஐஸ் பாத் எடுப்பாங்க. அதே மாதிரி நாங்கள் ஐஸ் பாத்லாம் நம்ம ஊரில் கிடையாது. அதனால நாங்கள் இது ஸ்விம்மிங் பூல் போயிட்டு ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணுவோம். அப்போ யூஸ் பண்ணுற காகுல் இது, இந்த சின்னதாக ஸ்விம்மிங் காகுல் இது. அதுக்கு அடுத்து க்ளவுஸ். இதுதான் என்னோட க்ளவுஸ். இது அழுக்கா இல்லை, ஆக்சுவலாக அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன். சைக்கிள் ஜோன் அப்படின்ற ஒரு பிராண்ட் இது. நான் யாருக்கும் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், அந்த அளவுக்கு இது குவாலிட்டி இல்லை. வாங்கி ஒரு 1 இயர் ஆச்சு. ஆனால் அதுக்குள்ளே ஃபுல்லாக கதை முடிஞ்சிருச்சு. ஒரு வருஷம் வந்திருக்குது. பட் ஆனால் இன்னும் குவாலிட்டியாக இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் வரும். இது வந்து அதுக்குள்ளே இப்படி வந்ததெல்லாம் ரொம்ப மோசம். இது வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் என் க்ளவுஸ். பட் ஆனால் இன்னும் நான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த 1 பேர் ஆஃப் க்ளவுஸ் தான் இருக்குது. இதுதான் இன்னும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அது வந்து கிளிட் ஷூ பார்த்துட்டீங்க. இது வந்து நார்மல் நம்ம ஷூ தான், நார்மல் ஸ்போர்ட்ஸ் ஷூ தான் இது. இது வந்து எப்போ யூஸ் பண்ணோம்னா, ப்ராக்டிஸ் போகிறப்பெல்லாம் எப்பவுமே கிளிட் ஷூ போட்டு போக மாட்டேன். ஏன்னா சிக்னல்ஸ் இருக்கும், டிராஃபிக்ஸ் இருக்கும். டிராஃபிக்ஸ்லாம் கிளிட்டு ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டம் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சைக்கிளிஸ்ட் எங்களுக்கு மட்டும் அந்த கிளிட்டை ரிமூவ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். அப்போல்லாம் வந்து இந்த ஷூஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நார்மல் இந்த ஷூஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஹெல்மெட்டில் வந்து 2 இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து லோக்கலாக யூஸ் பண்ணுற ஹெல்மெட்டு. லோக்கலாக இங்கே போகிறதுக்கு வரத்துக்கு ஹெல்மெட் வந்து ரொம்ப 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 அவசியம். ஹெல்மெட்டு நான் லோக்கலாக கடைக்கு போகிறேன்னா கூட நான் ஹெல்மெட் போட்டு தான் போவேன். நான் இது சும்மா போய் சொல்லணும்னு சொல்லலை, ஹெல்மெட் வச்சிருக்கேன் சொல்லணும்னு சொல்லலை, உண்மையாக சொல்கிறேன். நான் லோக்கலில் போகிறதுனா கூட நான் ஹெல்மெட் வியர் பண்ணிட்டு தான் போவேன். ஏன்னா அது ஒரு பெரிய இன்சிடென்ட் ஒன்று ஆயிருக்கு. எங்கள் டீம்லேயே அது ஒரு பெரிய இன்சிடென்ட் ஒன்று ஆயிருக்கு. அந்த ஒரு இன்சிடென்ட்னால எங்கள் எல்லாருக்குமே அது ஒரு பெரிய பாடம் அப்படின்ற மாதிரி நாங்கள் எடுத்துக்கிட்டு எல்லாருமே ஹெல்மெட் கம்பல்சரி யூஸ் பண்ணுவோம். இது வந்து லோக்கலில் போகிறப்ப நான் யூஸ் பண்ணுற ஹெல்மெட்டு. இது அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்காது. லோக்கலில் யூஸ் பண்ணுற ஹெல்மெட்டு இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியான ஹெல்மெட்டு. எப்படி சொல்ல, கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், நல்லா ஃபுல்லாக குவாலிட்டியான ஹெல்மெட் இது. இது வந்து நான் ப்ரொஃபஷனலாக இதை நான் ரேசிங்க்கு யூஸ் பண்ணுற ஹெல்மெட்டு. இதுதான் நான் எப்போவுமே ரேசிங்க்கு ப்ராக்டிஸ் எல்லாத்துக்குமே நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 2 வேரியண்ட் ஹெல்மெட். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஆக்சசரிஸ் தான். இப்போ இது ஃபுல்லாகவே ஆக்சசரிஸ் தான். இது வந்து பை. ஆக்சுவலாக இது என்னன்னா ஹைட்ரேஷன் பேக்னு சொல்லுவாங்க, வாட்டர் பேக்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இதை நான் கேரி பண்ண மாட்டேன். கேஸ் ட்ராவலிங், இப்படின்னா ஜாலி ரைட் போகணும்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த ஜாலி ரைட் போகிறப்ப தண்ணி நிறையா தேவைப்படும். ஏன்னா நாங்கள் ரொம்ப தூரம் போவோம். நாங்கள் பாட்டு பேசிக்கிட்டே நாங்கள் பாட்டு ஜாலியாக போடுவோம். அப்போ வந்து இதில் கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன்னா இந்த டியூப் வழியாக நம்ம ஒன்று குடிச்சிட்டே இருக்கலாம் ஹைட்ரேஷன் பேக்ல இருந்து. அதுக்காக இந்த ஹைட்ரேஷன் பேக் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி இது யூஸ் பண்ண மாட்டேன். லாங் ரைட் டிராவலிங் ஜாலி ரைட் போறப்ப மட்டும் யூஸ் பண்ணுவோம். மீதி எல்லாமே சைக்கிளோட ஆக்சசரிஸ் தான். இது ஃபுல்லாவே சைக்கிளோட ஆக்சசரிஸ் தான். இது வந்து ஆக்சுவலா நான் வீட்டுல அடிக்கிறதுக்காக வச்சிருக்கேன். ஹேண்ட் பம்ப் இருக்கு. இதுதான் இது வந்து வீட்டுல யூஸ் பண்றதுக்காக பம்பு வித் ப்ரெஷர் மீட்டரோட இருக்கும். இதுவே ஹேண்ட் பம்ப்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுவோம். அது இப்போ ஆக்சுவலா இங்க இல்ல.
அது ஆக்சுவலாக என் பம்பு வந்து எங்கள் ப்ராக்டிஸ் செக்ஷனில் இருக்க ஒரு அண்ணங்கிட்ட இருக்கு. அது பம்பு வந்து அவர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். அந்த பம்பை அவர் வச்சிருக்காரு. அதனால இப்போ அந்த பம்பு வீடியோவில் காட்டு. இது வந்து ஆக்சுவலாக பிரேக் ஷூஸு. எப்பவுமே எக்ஸ்ட்ரா பிரேக் ஷூஸு நான் கையில் வச்சிருப்பேன். பிகாஸ் ஏன்னா திடீர்னு பிரேக் ஷூ எப்பவுமே பிரேக் ஷூ வந்து பார்த்துட்டே இருக்கணும். எப்பவுமே குயிக்காக பிரேக் ஷூ தேயிற மாதிரி ஒரு இது இருக்கு அப்படின்னா உடனே மாற்றிடணும். ஏன்னா பிரேக் ஷூஸ் வந்து ரிம்மை டேமேஜ் பண்ணதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ரிம்மை டேமேஜ் பண்ணிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க ஸ்பேர்? இதுல வந்து 2 செட்டு ஸ்பேர் இருக்கும் என்கிட்ட எப்பவுமே. அது காட்டுங்க. அப்பதான் வச்சிருக்கீங்களா இல்ல உண்மையில வச்சிருக்கீங்களா? இல்ல இருக்கும், ரெண்டுதுலயுமே இருக்கும். ரெண்டுதுலயுமே உள்ள இருக்கும். ரெண்டுதுலயுமே உள்ள இருக்கும். இது ஸ்பேர் நான் எப்பவுமே கேரி பண்ணிட்டே இருப்பேன். தீர ஸ்பேர் மட்டும் நான் வாங்கி வச்சிருக்கேன். இது வந்து கிரிப். ஆமா, இது வந்து சைக்கிள் கிரிப் தான் ஆக்சுவலா. சைக்கிள் கிரிப். ஆமா, சைக்கிள் கிரிப். இது வந்து எதுக்கு யூஸ் பண்றேன்னா ஆரோ பார்னு சொல்லுவாங்க சைக்கிள்ல. அந்த ஆரோ பார்க்கு யூஸ் பண்ற கிரிப் இது. இதுவும் நான் ஃப்ரீக்வெண்டா எப்பவுமே வச்சிருப்பேன். ஏன்னா சில டைம் ஆரோ பார்க்கு யூஸ் பண்ணுவேன், சில டைம் சைக்கிள் கீழே கிரிப் நமக்கு பீயறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். அப்ப வந்து அந்த இடத்துல பேட்சிங் மாதிரி பண்ணிடும், பேட்ச் ஒர்க் பண்ணிடும் அந்த இடத்துல இதெல்லாம். அதனால இதுவும் எப்பவுமே ஃப்ரீக்வெண்டா கையில 2 ஸ்டாக்ஸ் இருக்கும். இது வந்து பெடல். இந்த பெடல் வந்து இதெல்லாம் நார்மல் பெடல். இது நார்மல் பெடல். ஏன்னா நார்மல் பெடல் எல்லாத்தையும் கழட்டி போட்டு இது வந்து ட்ரைபன் நான் வாங்கக்குள்ள எனக்கு ட்ரைபனோட வந்த பெடல். இது அப்படியே புதுசா வச்சிருக்கேன். ஏன்னா ட்ரைபன் வந்த அன்னைக்கே நான் வந்து இந்த பெடல் மாத்திட்டேன், ரேசிங் பெடல் கிளிட் பெடல் மாத்திட்டேன். அதனால எல்லா பெடலையும் கழட்டி போட்டு கிளிட் பெடல் மாத்திட்டேன். அதனால இந்த பெடல்லாம் சும்மா தான் இருக்கும். ஒரு செட்டு பெடல் மட்டும் பிடிஎன்ல இருக்கும். மீதி 2 சைக்கிள்லையுமே கிளிட் பெடல் தான் இருக்கும். கிளிட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்றது. அதனால அப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்பேர் டியூப்ஸ் இருக்கும் எப்பவுமே. ஸ்பேர் டியூப் மோஸ்ட்லி கேரி பண்ண மாட்டேன், மோஸ்ட்லி வீட்டில் இருக்கும். லாங் ரைட் போகல ஸ்பேர் டியூப், லாங் ரைட் போகல தான் மோஸ்ட்லி ஸ்பேர் டியூப் கேரி பண்ணுவோம். அதுக்கப்புறம் பஞ்சர் கிட்ஸ் இருக்கும். நிறைய சைக்கிள் பஞ்சர் ஆகிறதுக்குலாம் அப்படி கணக்கே இல்லாமல் பஞ்சர் ஆகும். அதனால பஞ்சர் கிட்ஸ் இருக்கும். இது பஞ்சரிங் டேப்பு. இது வந்து டயர் ரிமூவ் பண்ணுற லிவர். இது அந்த ஜெல்லு மட்டும். இது வந்து டயர் ரிமூவ் பண்ணுற லிவர். இது சரி. அது பஞ்சர் கிட்ட வந்து காட்டுங்க. இதுதான் பஞ்சரிங் டேப். இது பஞ்சர் பேட்ச் பண்ணுற டேப். இதுதான். இதோட பேஸ்ட் மட்டும் இப்போதைக்கு இல்லை, வாங்கணும். இது கொஞ்சம் பஞ்சரிங் அந்த பேஸ்ட் மட்டும் வாங்கணும். இப்போ வந்து ஒரு சைக்கிளிஸ்ட்னா இப்போ இது எல்லாமே இருக்கணும், இப்போ இந்த அவுட்ஃபிட் இந்த அசசரிஸ் இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றதுலாம் அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு சைக்கிளிஸ்டாக ஆக போறீங்களா, இப்போ ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபிட்னஸ் சைக்கிளிஸ்டாக ஆக போறீங்க அப்படின்னா, சைக்கிள் ஃபிட்னஸ்க்காக இப்போ நீங்கள் சைக்கிள் ஓட்ட போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை 2 விஷயம். ஒன்று, ஒரு நல்ல குவாலிஃபைடு ஹெல்மெட். ஓகேவா? ஹெல்மெட் ஒன்று, ஃப்ரண்ட் லைட்டு பேக் லைட்டு. ஓகேவா? இந்த 2 லைட்ஸு ஒரு ஹெல்மெட்டு, இது 2 மட்டும் இருந்தாலே போதும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாலியாக உங்கள் ரைடை ஸ்டார்ட் பண்ணி ஜாலியாக நீங்கள் மூவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போக போக நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு மேபி இந்த சைக்கிள் ரேலிஸ் பிஆர்எம் இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் அப்படியே உங்கள் இது அவுட்ஃபிட்டு உங்கள் ஷூஸு உங்கள் அசசரிஸு எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கலாம். இல்லை நான் எடுத்தோடனே ஃபுல்லாக நான் போவேன் அப்படின்னா அது உங்கள் இஷ்டம், நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என் ட்ரைபனில் தான் ஆரம்பித்தேன். பாருங்க, பிடிவின்ல தான் ஆரம்பித்தேன். என் பிடிவின்ல ஆரம்பித்தப்ப என் பிடிவின்ல இந்த பாரே கிடையாது, இந்த ட்ராப் பாரே என் பிடிவின்ல கிடையாது. இந்த ட்ராப் பார் வந்து ஆக்சுவலாக நான் எக்ஸ்சேஞ்சில் வாங்கினேன். எப்படின்னா, நான் நார்மலாக சைக்கிள் ஓட்ட தான் ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு சாதா டிஷர்ட், என் அவுட்ஃபிட் கூட சைடில் ஃபோட்டோவில் போடுறேன். என் அவுட்ஃபிட்டை பார்த்து எங்கள் கேம்பில் எல்லாருமே ஃபர்ஸ்ட்டு என் கேம்ப் மெம்பர்ஸ்லாம் நான் மீட் பண்ணும்போது என் கேம்ப் மெம்பர்ஸ்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, இது என்ன இது அவுட்ஃபிட்டு, ஸ்ட்ரீட் ரைடர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரீட் ரைடர் மாதிரினா எப்படி சொல்லுது, ஜாலியாக தெருவில் சைக்கிள் ஓட்டிட்டு சுற்றுற பையன் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது, சைக்கிளிங் ஒரு ஸ்போர்ட்டு, இல்லை ரேசிங் இருக்குது, ட்ராக் ரேசிங் இருக்குது, எம்டிபி இருக்குது, நிறைய ரேசிங் ரேலி, இது வந்து ஒரு ஒலிம்பிக் கேமு, ஏஷியன் லெவல் கேம் அப்படின்றதெல்லாம் புரிய வந்து அப்புறமா தான் இந்த ரேசிங்ன்ற ஒரு கம்யூனிட்டிலே நான் என்ட்ரி ஆனேன். ஓகேவா? அதுக்கப்புறமா மாற்றினதான் இந்த ஃபஸ்ட்டு பிடிவின்ல இந்த பார் மாற்றும் போது எப்படி சொல்கிறது, என்கிட்ட ஸ்ட்ரெயிட் பார் தான் இருந்துச்சு. அதோட இந்த ஒரு ஷிஃப்டர் ஒன்று இருக்கும், அந்த ஷிஃப்டர் இல்லை இப்போ என்கிட்ட, அது வேற ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கொடுத்துட்டேன். அந்த ஷிஃப்டர் கிடைக்காம நான் பாரே மாற்றாம இருந்தேன். அதுக்கப்புறமா இதே மாதிரி இந்த சைக்கிளில் இந்த ட்ராப் பார் வச்சிருந்த ஒரு
யாரோ ஒரு அங்கிள் ஒருத்தவங்க இதை மாத்திட்டு வேற என்னோட ஸ்டேட் பார் வந்து அவங்க போட்டுட்டாங்க. அதனால நான் அவங்க டிராப் பார் வாங்கி நான் இதில் போட்டுட்டேன். அவ்வளோதான். அதையே நான் எக்ஸ்சேஞ்சில் தான் வாங்கினேன். அப்போதான் நான் அதுக்கப்புறம் தான் நான் சைக்கிளிங்க அதில் ஆரம்பித்தேன். அதே மாதிரி நீங்களும் நார்மலாக ஆரம்பிங்க. அப்புறமா உங்க சைக்கிளிங் ஸ்கில்ஸு உங்க அவுட்ஃபிட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா. என்ன சொல்ல வரேன்னா முதல்ல சைக்கிளை வாங்க, அதை கண்டினியூ ரன் பண்ணா அவ்வளோ ஓட்ட முடியும். அதுக்கப்புறம் அதில் உள்ள இன்னொன்னு நல்லா சொல்லிடுறேன், சைக்கிளிங் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே எக்ஸ்பென்சிவ், ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதை நான் இப்பயே சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஒரு ஃபுட்பால் விளையாடுறீங்கன்னா ஒரு ஃபுட்பால் வாங்கினா வேலை முடிஞ்சிருச்சு. எதுக்கு ஃபுட்பாலு ஷூ வேணும்? அந்த அளவுக்கு இந்த அளவுக்குலாம் காஸ்ட் வராது. ஓகேவா? சைக்கிளோட காஸ்ட் அளவுக்குலாம் ஒரு ஷூ வராது. அந்த ஏர்கார்டு 3 லட்சம், அந்த காஸ்ட் அளவுலாம் இதில் வராது. ஓகேவா? ஒரு ஃபுட்பாலு, ஒரு ஷூ, உங்களுக்கு என்ன அவுட்ஃபிட்டு அவ்வளோதான். ஒரு ஷார்ட்ஸு, ஒரு ஜெர்சி அவுட்ஃபிட், அவ்வளோதான். அது அந்த அளவுலாம் காஸ்ட் வராது. அது வந்து டீம் கேம். ஓகேவா? டீம் கேமு. இதே சைக்கிளிங்னா இண்டிவிஜுவல் கேமு. இதில் எல்லாமே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கணும். நீங்கள் ஒரு லெவல் போனதுக்கப்புறம் தான் உங்களுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நிறைய பேர் வருவாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு லெவல் அச்சீவ் பண்ணணும். நான் அந்த லெவல் நான் அச்சீவ் பண்ணணும்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் அச்சீவ் பண்ணுவேன். அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. மெயினான ஒரு விஷயம் சைக்கிளிங்கு லூப். இது எல்லாமே சைக்கிளோட செயினை மெயின்டெனன்ஸ் பண்றதுக்காக இந்த லூப். இது வந்து ஆக்சுவலா லூப் வைப்புன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இது வந்து சைக்கிளை டீக்ரீஸ் பண்றதுக்காக, இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் எடுக்கிறதுக்காக, செயின்ல இருக்க அழுக்கு எல்லாத்தையும் இதை எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இது வந்து வேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலா மெயினா ஏர்கானுக்கு மட்டுமே யூஸ் பண்ணக்கூடியது. இல்ல ஏர்கானோட செயின் வந்து ரொம்ப காஸ்ட்லி, ஷிமானோ செயின்ஸ். அதுக்கு மட்டும் இந்த வேக்ஸ் தான் யூஸ் பண்ணணும் எப்பவுமே. இப்பனா கொஞ்சம் வெள்ளையா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒயிட்ல சாலிட் பிளஸ் லிக்விட் சப்ஸ்டன்ஸ்ல இருக்கும். இதுவும் அதே வேக்ஸ் தான். இது வந்து லிக்விடட் வேக்ஸ். இது வந்து நார்மலா ட்ரை பண்ணுங்க, பீட்டி பண்ணுங்க. இந்த செயின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் செயினோட மெயின்டெனன்ஸ்க்கு. சைக்கிளோட மெயின்டெனன்ஸ்ல இது ரெண்டுமே ரொம்ப அவசியம். இது இருந்தாதான் சைக்கிளை கரெக்டா ரொம்ப முக்கியம். ஏன்னா செயின் மெயின்டெனன்ஸ் இருந்தாதான் ஃப்ரீ வீல் மெயின்டெனன்ஸ் இருக்கு. ஃப்ரீ வீல் மெயின்டெனன்ஸ் இருந்தாதான் உங்களுக்கு பேக் வீல் நல்லா மூவ் ஆகும். ஓகேவா? நீங்க போடுற எஃபெக்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற பேக் வீல் நல்லா மூவ் ஆகும். அதனால இந்த மெயின்டெனன்ஸ் ரொம்ப அவசியம். சரி, நார்மலா ஒரு ஷூ போட்டு ஓட்டுறதுக்கு இந்த கிளிட் ஷூ போட்டு ஓட்டுறதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? நார்மல் ஷூ போட்டு ஓட்டக்குள்ள ஃபுல் எஃபர்ட்டும் நீங்க போடணும். கிளிட் ஷூ போட்டு ஓட்டுறதுக்குள்ள புஷிங் எஃபெக்ட் மட்டும் தான் நீங்க போடுவீங்க. புல்லிங் எஃபெக்ட் கிளிட் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா ஹெட் விண்ட் அதிகமா இருக்கும்போது புல்லிங் எஃபெக்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்கும். இந்த சைக்கிளிங் ஷூ போடக்குள்ள உங்களுக்கு நீங்க அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அதுல ஒரு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு சைக்கிளிங் கிளிட் ஷூல.